அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திரௌபதி 2 படத்தை வெளியிடுவதற்கு தடை கோரிய வழக்கில் மறுப்பு தெரிவித்திருக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளை. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். ஆம் லாவண்யா, அதாவது திரௌபதி 2 என்ற படமானது இயக்குனர் மோகன்ஜியால் இயக்கப்பட்டு தணிக்கை சான்றிதழ் பெற்று வருகிற 23ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் மேலூரை சேர்ந்த மகாமுனி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதாவது திரௌபதி 2 படமானது திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்டு 14ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த மன்னன் வீர வல்லாளன் என்பவர் குறித்த படம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது, வரலாற்று படம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வீர வல்லாள தேவன் என்பவர் கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதற்கு பல கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் உள்ளது. எனவே இவரை வன்னியர் சமூகத்தினராக கூறுகின்றனர். அது ஏற்புடையதல்ல. எனவே இது குறித்து நாங்கள் தணிக்கை வாரியத்திடம் மனு அளித்திருந்தோம், ஏற்கப்படவில்லை. எனவே தற்பொழுது அந்த வெளியிடப்பட உள்ள திரௌபதி 2 அந்த சினிமா திரைப்படத்தை வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும், மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி விஜயகுமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறுகையில் இந்த படத்திற்கு ஏற்கனவே UA சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இனிமேல் இந்த விவகாரத்தில் இந்த நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை, வேண்டுமென்றால் மனுதாரர் பொதுநல மனுவாக தாக்கல் செய்து நிவாரணம் பெறலாம் என கூறி மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.